ராமச்சந்திர சூரிய நாராயணரை வைகுண்டராய் தோன்றி தர்மம் விஷித்து காணிப்பி கைகூதி காவடி என்று திருச்சம்பளை முதல் வேண்டாம் அவசியமில்லை என்று நிறுத்தாக்கியேன். யுகம் சோதித்து ஒரு குடைக்குள் அரசான 1008ஆம் ஆண்டு மாசியில் கடற்கரை ஆண்டி நாராயணம் பண்டாரம் என நாமம் கூறி எளிய போதகன பாதிச்சு தெச்சலும் படிகொண்டு தர்மமாக தரணி ஆதியிருக்கும் தண்ணீரினாலே சஞ்சலம் நோய் கெடி கரும் வரும் வாதை கோதை பயங்களையும் பிறவி நாசமும் பொய்நிலை சங்காரமும் பீடை கோடை வாடை தீர்க்கவும் பிள்ளையில்லாட்சி பிள்ளை கொடுக்கவும் கண்ணில்லாதவருக்கு கண் கொடுக்கவும் தனில்லாதவருக்கு தனம் கொடுக்கவும் சாம்ப சரணசிவ சுவாமி மூவரும் சற்புணமாகிய தன்னால் ஒரு தேசமாகி சமைந்து சுவாமி குடி கொண்ட சக்திமாதரணியிலே சகல குண தீர நாராயணன் சாதி வைகுண்டமாய் சமைந்திருக்கிறார். இனி நன்றாய் தெரியுமே. ஆமதினால் பூமியில் அடிப்படி அநியாயம் இறை செந்தம் கைகூடி அவகடம் பொய் புரட்டு அவை செவியில் கேட்கும் நாதனும் மகாபோடி தர்மமாக்கிய சாதியாய் அறம் புவியினில் அதிக வாயாய் பிரித்து அவரறியல் சூழ அலங்கார தர்மவழியாய் நிறுத்தி அந்தர வீடு லலாடம் திறந்து அதன் வழியாய் அறநடனும் திருநடனும் ஆடல் பாடல்கள் அங்கனை கண்ணோக்கி சகலம் பார்த்து ஆராய்ந்திருப்பதால் அவர் நினைவிருக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்கிறதல்லவே. அதிரண்டு பதவி யாராலும் அவர் எட்டிருக்கிற கேட்டும் போல் நடந்து கொள்வாராகவும் அங்கே நடக்கிற நுவர்கள் அவர் நிச்சயித்திருக்கிற தேதியிலே அறியும்படியே வரும். அன்பாகியவர்களுக்கு அனுகூலம் 1008ஆம் ஆண்டு மாசியில் தெச்சலம் படிகொண்டு ஐயா நாராயணன் ஐயா அனுகிரகத்தால் எழுதி அறிவு என்று முனி எழுதி அவனி அறிய அயற்றான். ஆயிரம் அல்லாமல் ஐயா நாராயணன் ஐயா வைகுண்டமாய் தர்மம் நிச்சயித்து தவசிருக்கிறபடியினால் இன்று முதல் அவர் நிச்சயித்திருக்கிற நாள் வரையும் பூசை புனக்காலம் சேவித்தல் அர்ச்சனை ஆறாடு நீராடு தீவரணை சாந்தி காலந்தி கைவிளக்கு காவடி காணிக்கை திருமுகூர்த்தம் கோபுரமுகூர்த்தம் திருநாள் முகூர்த்தம் தேரோட்ட முகூர்த்தம் திருப்பொழி முகூர்த்தம் கொடிமர முகூர்த்தம் குறவை குளம் கூட்டம் பொது ஆரவாரம் ஆயும் அம்பு அச்சுநடை யானை நடை அலங்காரம் மஞ்சளை குளிர் நீராட்டல் இது முதல் உள்ள நன்மை சுகசோபனம் வரையும் அவர் நிச்சயித்த நாளை அவருக்கு ஆனதில்லை. ஆனதினால் நீங்கள் இதுவெல்லாம் இது நாளுக்கு அகம் வீட்டில் செலவிடாமலும் விருதாவில் அருகில் இல்லாமல் இருக்க கடவுளின் நாராயண வைகுண்ட சுவாமி திருவாக்கு உபதேச கருணையினால் மாமுனி எழுதிய அயற்ற வாசகம். எழுதிய உலகிற்கு நன்றிந்த வாசைகள் நக்கரி ஒதிக்கும் தேவை பண்டித